அஸ்ஸலாமு ரீஸா ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடியோவில் ஆடு மேய்கிறதெல்லாம் காட்டுறேன்னு நினைப்பீங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன நினப்பு வரும்? கண்டிப்பாக பக்ரீத் இஸ் கம்மிங் இன்ஷால்லா. ஸோ எல்லோரும் துவா செய்யுங்க அண்டு ஹாப்பியாக நம்ம எல்லோரும் இன்ஷால்லா பக்ரீத்தை கொண்டாடுவோம். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் மூடில் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்யலாம், ஃபட்டாஃபட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ரெசிபின்னு சொல்லாமே இது பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த ரெசிபிக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. டீ கடை கஜடான்னு சொல்லுங்கள், சீனி வடைன்னு சொல்லலாம், பனியாரம், அதுக்கப்புறம் என்ன கேபேஜ் கேக்கு, கட் கேக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம். ஸோ வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ்: 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு சீனி, அப்புறம் அமுல் ஸ்ப்ரே இன்னும் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, அது ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, ஒரு முட்டை, கொஞ்சோண்டு நெய், ஏலக்காய் பொடி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரெசிபி. ரவா வச்சு பண்ணுறது தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரவா ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். மில்க் பவுடர் ஆட் பண்ண உடனேமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். அதுவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை பிணைய வேண்டியது தான். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நம்ம மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணதுனால நல்லா இலகி வரும். ஸோ பயப்பட வேணாம். ஒரு பால் பேடா அளவுக்கு அந்த பதத்துக்கு, அதாவது நம்ம ஷேப் பண்ணுற அளவுக்கு அதை நீங்கள் பிணைஞ்சால் போதும். ஆனால் பிணைஞ்சி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் அதை ரெஸ்ட்டில் விடுங்க. மாவு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த கேப்பில் துல்கிஃபில்மாக்கு ஒரு குட்டி பார்சல் வந்திருக்கு. அவருக்காக ஷார்ட்ஸ் வீட்டில் போடுற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். இப்போது எங்கேருந்து பண்ணேன்னா ஸ்டார் கலெக்ஷன்ஸே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என் பிரதர் ஒய்ஃப் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்கள இதுலேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, ரேட்டும் பயங்கர சீப்பாக தான் இருந்துச்சு. ஸோ 5 ஷார்ட்ஸ் பிள்ளைக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக ஆயில் இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஷேப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப மெல்லிஸாக செஞ்சிடாதீங்க, பிகாஸ் நல்லா இருக்காது. ரொம்ப கிறிஸ்பியாக இதாக இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிக்கங்க. நீங்கள் ஸ்கொயராகவும் பண்ணலாம், இந்த மாதிரி ரவுண்டாகவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டாலும் அது நல்லா பொரிஞ்சு வரப்போ அழகாக வெடித்து வரும். ஸோ அதை தான் கடையிலலாம் கேபேஜ் கேக்கு, கட் கேக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஃப்ளேம்லேயே இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ரவா அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுடர்லாம் போட்டதுனால உடனே வந்து ஒரு டார்க் கலர் வர ஆரம்பிச்சிடும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். டன்டடாயின் பாருங்கள், சூப்பராக நம்மளோட அந்த பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அந்த எக்ஸ் போட்டதுனால என்ன அழகாக வந்து கட்டாகி அந்த வெடித்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. என்னோட டக்குன்னு பணியாரங்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க, பிகாஸ் நான் தான் சொன்னேன்னே இதுக்கு நிறையா பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக நான் பாருங்களேன், அப்படியே செம்ம கிறிஸ்பியாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப கல்லாட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை உடச்சி காட்டுற பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக உடையும், அவ்வளோ கிறிஸ்பாகவும் இருக்குது. ஸோ பாருங்கள், உடைக்கிறப்ப எவ்வளோ ஸ்பீடாக அப்படியே சாஃப்டாக உடையுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம டீ கடையில் கிடைக்கிற அந்த பணியாரத்தை வந்து நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ரொம்பவே சிம்பிளாக பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.